பிரியாணிய பினிஷ் பண்ண போற நேரத்துல அப்படி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. தப்பா போயிட்டு இருக்கிறது என் கண் முன்னாடி எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்னால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரு நிமிஷம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தவிச்சு ஜெயிக்க வேண்டிய பிரியாணிய நானே கெடுத்துட்டேன். தப்பிச்சா போதும் நான் இங்க ஓடி வந்துட்டேன். ஆனா தோத்துட்டு கூட வருத்தப்படாம மனசுல சந்தோஷமா இருக்கேன். இந்த பர்வீன் சுல்தானா ஏஜேவோட மனசுல இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். அவரை நான் மறுபடியும் சந்திப்பேன். அவர் கூட பேசுவேன். ஏஜேவோட என்னோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிப்பேன். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னோட சந்தோஷத்துல நீயே பங்கெடுத்துக்க. நான் ஏஜேவை பார்த்து நான் தான் பிரபலின்னு சொன்னா என்ன கேட்பாரு? எங்க போன, எங்க இருந்த, ஏன் போன, ஏன் வரலன்னு நிறைய கேள்விகள் கேட்பாரு பிரபலி. எல்லாத்துக்கும் நான் உண்மையை சொல்லுவேன். பிரபலி, நீ அவனை தண்டிக்க விரும்பின. நான் எல்லா உண்மையும் ஒத்துக்கத்தான் போறேன். அப்ப நான் முட்டாளா இருந்தேன். ஏஜேவோட அருமை எனக்கு தெரியல. அவரை நான் இழந்த பிறகுதான், என்னோட இடத்துக்கு இன்னொருத்தி வந்த பிறகுதான் ஏஜேவோட அருமை எனக்கு தெரிஞ்சது. அவர் கூட வாழ நான் ஆசைப்படுறேன். அவர் எனக்கு கண்டிப்பா கிடைப்பாரு. மறுபடியும் ஏஜேவோட நான் வாழ்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நடுவுல யாராவது குறுக்க வந்தா நீதான் பாத்துக்கணும். கண்டிப்பா. அழுவாத பிரபலி, அழுவாத ப்ளீஸ். எனக்கும் ஹாசினிக்கும் ஒரு சின்ன போட்டி. உனக்கு ட்ரீட் தர போறேன்னு இவ சொன்னா. ஏஜே வந்தாருன்னா நானும் வரேன்னு சொன்னேன். ஏஜே வருவாருன்னு இவ சொன்னா. ஏஜே வரமாட்டாருன்னு நான் சொன்னேன். ஆனா இவ உறுதியா நீ வருவேன்னு சொன்னா. ஏஜே வரலன்னு சொல்லிட்டா நீங்க எனக்கு 500 ரூபாய் தருவீங்களான்னு கேட்டா நானும் தரேன்னு சொல்லிட்டேன். நீ வரலன்னு சொல்லிட்ட. அதான் நான் 500 ரூபாய் கொடுக்கறேன். நான் தோத்துட்டேன், கொடுக்கறேன். இருங்க இருங்க, நீங்க நான் வரமாட்டேன்னு தானே சொன்னீங்க. இவ நான் வருவேன்னு தானே சொன்னா. அப்போ நீங்க தானே ஜெயிச்சீங்க. இல்ல ஏஜே, நீங்க எதுக்கு இவளுக்கு காசு கொடுக்குறீங்க? இல்ல கரெக்ட். ஆமா, பாட்டி வரமாட்டீங்கன்னு தான் சொன்னாங்க. நான் வருவீங்கன்னு சொன்னேன். அப்போ நான் தானே தோத்துட்டேன். நான் தான் பாட்டிக்கு தரணும்ல. இந்தாங்க, நான் உங்களுக்கு அப்புறமா 500 ரூபாய் தரேன். தந்துரு. சரி பாட்டி, நான் வரமாட்டேன்னு எப்படி கரெக்டா சொன்னீங்க? ஏன்பா, எனக்கு என்ன உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவுலாம் தெரியாதா? இல்ல உன்னை பத்தி தான் எனக்கு தெரியாதா? ஏதோ நம்ம கூட வாழ வந்த பொண்ணுக்கும் நமக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, அது வேற. இவ ஒரு போட்டியில ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சிருக்காப்பா. ட்ரீட் தரேன்னு சொல்றா. சரி போவோம் அப்படின்னு நினைக்கிற பெரிய மனுஷத்தனம் ஏஜே கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிதான் நான் பந்தயமே கட்டினேன். என்ன பாட்டி, இவன் நானா இவனோட பெரிய மனுஷத்தனத்தை நான் புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். நீங்க என்னன்னா எனக்கு பெரிய மனுஷே இல்லைங்கிறீங்க. ஆமாப்பா, இவகிட்ட ஒரு பெரிய மனுஷத்தனம் இருக்கு. அதை நீ நோட் பண்ணவே இல்லப்பா. நோட் பண்ணி என்ன பண்ணணும்? தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல செதுக்க வைங்க. வருங்கால சந்ததிகள் பார்த்து பரவசப்படு. ஆமா ஆமா ஆமா, கொஞ்சம் அமைதியா இருமா. நாங்க தான் முக்கியமான விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல. ஏன்பா, நீ இவள போட்டியில தோத்தா இவள நீ வீட்டை விட்டு போன்னு சொன்னல. ஆனா பதிலுக்கு இவ நான் ஜெயிச்சா என்ன செய்வீங்கன்னு உன்னை கேட்கவே இல்லையே. அதான்பா பெரிய மனுஷிதானோ. இவ குடுக்கற ட்ரீட்டுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்றது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்குப்பா. ஹலோ பாட்டி, என்ன விட்டா பேசிட்டே போறீங்க? நான் அவ்வளவு கேவலமானவ எல்லாம் இல்ல. அப்ப ப்ரூவ் பண்ணுங்க ஏஜே. எப்படி ப்ரூவ் பண்ணணும்? என்னோட ட்ரீட்டுக்கு வாங்க. சரி வரேன். எவிடன்ஸ் எடுக்க வந்தேன். உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப வந்தேன். நான் போய் கூட சொன்னேன். ஆனா இது எல்லாமே உண்மையா இருந்தாலும் அது எதுவுமே ஏன் விருப்பத்தோட நடக்கல.
உங்களை நேசிச்சது, உங்களோட வாழ விரும்பினது, உங்க கோவத்துக்கு நியாயமான காரணம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் தான் நான். கல்யாணத்துக்கு முன்னால என் கணவனை பத்தின கனவு எதுவுமே எனக்கு இல்ல. ஆனா எனக்கு இப்படி ஒருத்தர் கணவரா இருக்கணும்னு உங்களை பார்த்த பிறகு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணவர் சிலர், சிலர் கல்யாணம் பண்ணிட்டு காதலிப்பாங்க. நான் அந்த ரகம். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பொண்ணுக்கு ஒரு தல காதல் இருக்கக்கூடாது. ஆனா எனக்கு அது இருக்கு. அப்படி அமைஞ்சது வேதனையாவும் இருக்கு. அதை சரி பண்ணதான் இன்ன வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் விரும்பாத, நான் சந்தேகப்படாத, எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க சொல்றதா இருந்தா அதை இப்போ சொல்ல வேண்டாம். ஏன்னா நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் ஃப்ரெண்டோட எந்த இடத்துல உட்காந்து என்னோட வருங்கால கணவரை பத்தி பேசினோ அங்கேயே இப்போ உட்கார்ந்துருக்கேன். அப்ப நான் வரும்போது என் கையில ஒரு காஃபி குடிக்க மட்டும்தான் காசு இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு ஒரு காஃபி வாங்கிட்டு 2 பேரும் குடிச்சிட்டு லைஃப பத்தி சுவாரஸ்யமா பேசிட்டு இருப்போம். ஆனா இப்போ என்கிட்ட பணம் இருக்கு. ஆனா பேசுறதுக்கு தான் ஒண்ணுமே இல்ல. அப்படியெல்லாம் நினைக்காத. நான் உன்னோட சந்தோஷமான மூட ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீ பிரியாணி போட்டு ஜெயிச்சுட்ட. என்னோட ரெஸ்டாரண்ட்டை நீ அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட. உன்னாலையும் ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சு என்ன மாதிரி ஒரு பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸா கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. யார் இவ்ளோ குப்பை போட்டிருக்காங்க? மரத்து மேல இருந்து கூட இவ்ளோ இலை விழாதே. யாரா இருப்பா? யாரோ வேணும்னே செஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கும் தெரியல. போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. எதுக்கு எடுக்காம இருக்கீங்க? தெரியும். என்ன பாக்குற? இப்படி போன் வந்தோம் நீங்க எடுக்காம இருக்கிறதெல்லாம் புதுசால இருக்கு. அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வந்தா நான் அதை எடுக்க மாட்டேன். அதை எடுத்தா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தான் தெரியும். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். யாரோ தெரிஞ்சவங்க தான் போன் ட்ரை பண்றாங்க. நீங்க எடுக்கலன்னு தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க பாருங்க. அவங்க தான் அனுப்புறாங்கன்னு உனக்கு தெரியுமா? பேசாம வேலை பார்த்துட்டு போய. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. சும்மா போன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. போன வைங்க. ஏன் கோவப்பட்டு
கத்திட்டே இருக்கீங்க? எதுக்கோ கத்துற. உனக்கு என்ன பிரச்சனைப்பா? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அது நீதான். வாழ்க்கையில நிறைய பேரு நிறைய விஷயங்களை இப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்களை புரிஞ்சுக்காத மனைவி கூட தான் நீங்க வாழ்ந்தீங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்கிட்ட இந்த ஹாசினிய உங்களுக்கு பிடிக்கல. சரி, கோவம் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் மாறும்னு நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் பக்கத்துல வந்தா கோவப்படுறீங்க. எனக்கு எப்படி உங்ககிட்ட டீல் பண்றதுன்னே தெரியல. ஏன் ஹாசினி ஏஜிவை டென்ஷன் பண்ணிட்டே இருக்க? அவ ஒண்ணும் என்ன டென்ஷன் படுத்தல. சில சமயம் நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஏஜே, 2 விஷயம் உங்களால மறக்க முடியல. ஒண்ணு பிரவலி அத்தை, இன்னொன்னு இந்த ஹாசினி உங்களுக்கு பண்ண துரோகம். ஏய், நீதான் அவருக்கு பிரச்சனையே. அவருக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு தெரியுதுல, ஒதுங்க வேண்டியது தானே? பிடிக்கலன்னா ஒதுங்கி ஓரமா போறதுக்கு இது ஒன்னும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, வாழ்க்கை. நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன், அவரை என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். நான் போயிட்டா அவரு சந்தோஷமா இருந்துருவாரா? கண்டிப்பா மாட்டாரு. இல்ல உங்க பிரபலி தான் வந்துருவாங்களா? என்ன ஏஜே, அவ ஏதோ சொல்றா, அமைதியா இருக்கீங்க. நான் போயிட்டு அவர் சந்தோஷமா இருந்துருவாரான்னு கேக்குறான். எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே இருக்க போறீங்க? ஹாசினி தனக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டா. இது பாருங்க, ஏஜே கோவப்படுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன் ஏஜே என்கிட்ட அமைதியா தான் பேசணும், அன்பா இருக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். கோவப்படுவீங்களா? என்கிட்டயே கோவப்படுவீங்களா? யாரோ ஒருத்தர் போன் பண்ணதுக்கு என்கிட்ட கோவப்படுறீங்க. இது பாருங்க, இனிமே என்கிட்ட நீங்க கோவப்படக்கூடாது, ஓகே? ஹாசினி, பிரவலிய நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க. சின்ன திமிர் இருந்த ஏஜேவிய மிரட்டுவ. அவர் ஒரு அப்பாவி, உன்கிட்ட ஏமாந்துருவாருன்னு நினைக்கிறேல, விடமாட்டேன். மெதுவா அவன் பக்கத்துல போ. அவன் உன்னை பாத்துக்கிட்டே இருப்பான், நீ அவனை பாரு, அவன் கண்ணை பாரு. புதுசா பூத்த பூ மாதிரி ஒரு புன்னகை அவனுக்கு எடுத்து விடு. அவன் உன்னை ஒரு மாதிரி பாப்பான். அவன் அசந்த நேரமா பார்த்து ஒரு உம்மா கொடுத்து விட்டுடு. ஐயோ, உம்மாவா? அதெல்லாம் முடியாது. ஐயே, ஏண்டி இப்படி பயப்படுற? ஒரு உம்மா தானே, அம்மா பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லையா, பொண்டாட்டி புருஷனுக்கு கொடுக்கறது, அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது. ஏஜ் டென்ஷன் ஆயிடுவாரு பாட்டி. நீ அவனை பேச விட்டாதானே, பேச விடாத. அப்படியே கோழி அமுக்குற மாதிரி அமுக்கி அவன் வாயை திறக்க விடாம அப்படியே லாக் பண்ணிடு. ஐயோ, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. ஐயோ, நீ ஏண்டி இப்படி கத்தி ஊற கூட்டுற? ஐயோ, வாய மூடு. அவன் கத்துறதுக்கு முன்னாடி நீ கத்தி காரியத்தை கெடுத்துருவ போல இருக்கே. ஏண்டி இதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? தைரியத்துக்கு எல்லாம் இங்க பஞ்சம் இல்ல. அதெல்லாம் ஹாசினி கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு பாட்டி. தைரியம் தான் ஜெயம். ஆனா ஏஜி உம்மன் இருப்பாரு. அவன் எப்படி இருந்தா நமக்கு என்னடி, நமக்கு காரியம் ஆகணும், அவ்வளவுதான். இத கச்சிதமா முடிச்சிட்டு வா, வெற்றி உனதே. ஜெயிச்சிட்டு வா. எனக்காதான் இருக்கும். கொடுங்க கொடுங்க. என்னோட ஃபேன்ஸா இருந்தா நல்ல வேலை ரூம்ல நான் இருக்கேன். ஸ்பீக்கர்ல போடுறேன். என்னோட பெருமைய மத்தவங்க வாயால சொல்ல நீங்க உங்க காதார கேளுங்க. ஹலோ, ஹாசினி ஹியர். அட அறிவிக்கட்ட முண்டுமே, பாத்ரூம் க்ளீன் பண்ணி 2 நாள் ஆச்சு. எங்க போய் தொலைஞ்ச? பாத்ரூமா? கல்யாண மண்டபம் ஃபுல்லா அசிங்கமா இருக்கு. சீக்கிரம் வா. ஐயோ சாரிங்க, ராங் நம்பர்.
கல்யாணம் மண்டபம் ராசி. யாருக்கு போன் பண்ற? இப்ப பேசினாங்கல்ல அவங்களுக்கு தான். எதுக்கு திட்டு வாங்கதா? எதுக்கு திட்டு வாங்கணும்? என்ன திட்டினா நீங்க சிரிக்கிறீங்கல்ல, நீங்க சிரிச்சு நான் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? தேங்க்யூ. இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்போ கடைசியா சிரிச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. என் கூட இருக்கும்போது நான் உங்களை சிரிச்சுட்டே இருக்க வைப்பேன். என் சிரிப்பு காண போனதுக்கு நீதானே காரணம். அதனாலதான் அதை திரும்ப கொண்டு வரேன்னு சொல்றேன். அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கெஞ்சுறேன். சில சந்தர்ப்பங்கள் திரும்ப கிடைக்காது. நான் அப்படி நினைக்கிறது இல்ல. நாம வாழ்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் தான். நான் அப்படி பார்க்கல. ஒரே விஷயத்துல சந்தர்ப்பங்கள் அப்பப்போ வந்துட்டே இருக்காது. முக்கியமா என்கிட்ட அது வராது. நான் உன் மேல கோவப்பட்டோ இல்ல உணர்ச்சி வசப்பட்டோ நான் இந்த முடிவு எடுக்கல. தெளிவா முடிவு எடுத்திருக்கேன். உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுங்கிறது உண்மை. நீ தான் அபிமன்யு சாரை கூட்டிட்டு வந்தேன்னு நீ சொல்லுவேன்னு அர்ச்சனா என்கிட்ட ஏற்கனவே சொன்னா. அதே பொய்யதான் நீ இப்போ சொல்ல போறியா? கான்சென்ட்ரேஷன் எல்லாம் போச்சு. அதான் சொன்ன நீ உள்ள வராத, வெளியே இருந்துக்கோன்னு. நீ கேட்டியா? வரும் அளவு காத்திருக்குமா கொக்குங்கிறது இதுதானோ? விட்றாத ஹாசினி, பாட்டி சொன்ன சந்தர்ப்பம் இதுதான். விடாத, மிஸ் பண்ணிடாத. குட் சான்ஸ். நான் அப்புறமா உங்களுக்கு விவரமா சொல்றேன். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. அதான் பாட்டி எனக்கும் புரியல. நான் கண்ணை மூடிட்டு ஒர்க்க பத்தி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு இவ. ஐயோ விடுப்பா விடுப்பா, எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்னப்பா இப்படி சொல்ற? வெக்கப்பட ஒண்ணுமே இல்லையா? என்ன ஹாசினி சொல்றான் இவ? கேக்குறாங்கல்ல, முண்டம் சொல்லு என்னாச்சு? அவ்வளவுதான். என்ன நடக்குதுங்க? அட போப்பா. ஏய், நீ உண்மை சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன் ஹாசினி. நீ சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏஜே, பாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்க போங்க. பாட்டி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னீங்க? உண்மைய சொன்னேன். உண்மைய சொன்னீங்களா? என்ன உண்மை? நான் உங்களுக்கு முத்தம் கொடுத்தேனா, அப்ப நீங்க என் மூக்க கடிச்சிட்டீங்க. மூக்க கடிச்சிட்டேனா? சூசு, இப்படி போய் சொல்ல நான் அப்படியெல்லாம் பண்ணவே இல்ல. ஏய், நீ போய் சொல்ற. ஏய், இது பாரு, நீ போய் சொல்றது ஒத்துக்கோ. நான் உன் மூக்கையில கடிக்கல. ஏன்பா, எங்க எல்லாருக்கும் புரியுது, உனக்கு புரியலையே? நான் ஒன்னும் அப்படி பண்ணவே இல்லையே. ஐயோ கடவுளே, காலையில இப்படி ஒரு பஞ்சாயத்தா? எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு காலையில. இப்போ மூட் அவுட் ஆயிடுச்சு. ஏன்பா அப்படி எல்லாம் சொல்ற? நீ போ, ஹாசினிக்கு நான் மருந்து ஏதாவது போடுறேன். ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க இவள. ஏன்பா, நாய் கடிச்சாதான் ஊசி போடுவாங்க, நீ கடிச்சதுக்குமா போடணும்? பாட்டி, அட நீ போப்பா, நானே பாத்துக்கிறேன். அம்மாடி புண்ணியவதிங்களா, நீங்களும் போங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். போய் சொல்றியா? இரு, உனக்கு இருக்கு. போங்களேண்டி, போங்க, கொஞ்சம் காத்து வரட்டும்.
வாங்கக்கா போலாம். மூச்சு கூட விட முடியல. இங்க உனக்கு என்ன வேலை? விஷயம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே. ஹிட்லர் பக்கத்துலயே வரவிட மாட்டேங்கிறாரு. என்ன போய் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? ஆ? எப்படி என்ன பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? இதான் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிறதா? ஏய் ஏய் எங்க வர? இந்த ரூம்குள்ள வராதன்னு சொல்ற, நீ பக்கத்திலே வர. ஏன் நான் உங்க பக்கத்துல வரக்கூடாதா? வரக்கூடாது. ம். போதும். சரி, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க, அப்பதான் நான் போவேன். என்ன உண்மை? நீங்க இந்த முக்கியமான வேலையை செய்ய உட்காரும் போது ஹாசினி கரெக்டா வருவான்னு நீங்க நினைச்சீங்களா இல்லையா? நான் யோசிச்சது கரெக்டா சொல்லிட்டா. இதை ஒத்துக்கிட்ட ஓவரா ஆடுவாளு. நான் வருவேன் தானே நினைச்சீங்க? அது எப்படி நான் நினைச்சது கரெக்டா சொல்றேன் நீ? அதான் மனைவிங்கிறது. புருஷன் என்ன நினைப்பானோ அது அவளால கரெக்டா சொல்ல முடியும். ஓ, நீ என் மனைவி நீயே கூவிட்டு இருந்தா போதுமா? பின்ன யாரு சொல்லுவா? நல்ல முரட்டு தாலி கட்டியிருக்கீங்க, நான் தான் உங்க மனைவி. நமக்குள்ள சண்டை சச்சரவெல்லாம் இருக்கு. ஆனா எந்த கணவன் மனைவிக்குள்ளதான் சண்டை இல்ல. அதுக்காகலாம் நீங்களும் நானும் கணவன் மனைவி இல்லன்னு ஆயிடுமா? ஹாசினி, என் மனசால அப்படி ஒண்ணு ஒத்துக்க முடிய மாட்டேங்குது. அதுக்காகலாம் நான் போயிட மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகத்திலேயே புடிச்சு போனவங்க எல்லாரும் ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம போனவங்க தான். அந்த மாதிரி பிடிக்காம இருந்து புடிச்சு போனவங்களுக்கு ஆரம்பத்துல ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம போயிருந்தாலும் அப்புறமா பிடிச்சுதான் போயிருக்கோம். நான் சொன்னது புரிஞ்சுதா இல்ல இன்னொரு தடவை சொல்லவா? ஓ, ச்சே, வீட்டுல வச்சுக்கிட்டு ஒரு வேலை கூட செய்ய முடியல. உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை எடுக்க இதுதான் நல்ல நேரம். ஆரம்பிப்போம். ஹாசினி, ஹாசினி, ஏய் என்னாச்சு? ஹாசினி, என்னாச்சு? ஏந்திரி. ஒண்ணும் இல்ல. ஹாசினி ஏந்திரி. ஆனா அவ்வளவு பெரிய சத்தம் கேட்டுச்சே. இல்ல, அது விக்கல் வந்துச்சு. விக்கல் எடுத்தா என்ன பண்ணணும்? எனக்கு விக்கல் எடுத்தது, அர்ச்சனா கிச்சு கிச்சு மூட்டினா, மாயாவுக்கு விக்கல் எடுத்தது, சித்ரா கிச்சு கிச்சு மூட்டினா, ஹாசினிக்கு விக்கல் எடுத்துச்சு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எனக்கு தெரியல. மயங்கி கிடக்குறா. ஐயோ, அப்படி இல்ல பாட்டி. குணா படத்துல ஹீரோனுக்கு விக்கல் எடுத்த போது கமல்ஹாசன் ஒரு கத்தி எடுத்து காட்டுவார். கத்தி எடுத்து காமிச்சு பயமுறுத்துவாரு. அதே மாதிரி நான் அவளை பயமுறுத்தலான்னு ஹாசினி கத்துனேன். ஆனா அதை கேட்டு அவன் மயங்கிட்டா போல. நாம ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா ஏஜே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. என்னது? கத்தி எடுத்து காட்டினா விக்கல் நின்னு போயிடுமா? அப்ப கடப்பாரை எடுத்து காட்டினா காலரா போயிடுமா? ஹாசினி, உனக்கு ஒண்ணும் ஆகல. ஹாசினி ஏந்திரி. ஹாசினி ஏந்திரிமா, ப்ளீஸ். ஹாசினி. இவ நிஜமாவே மயங்கினாளா ஐயோ, இல்ல மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறாளா? என்னன்னு தெரியலையே. இருங்கடி வரேன். ஆமா, நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நாங்க பேசிட்டு இருந்தோம், விக்கல் வந்துடுச்சு. என்னம்மா இது? அவன் தான் ஏதோ கத்துனானா, நீங்க அவன மாதிரியே கத்துற? அவர் கத்துனதுல நானே ஷாக் ஆகி விழுந்துட்டேன். அது போய் இவங்க நிஜமா போயான்னு கேக்குறாங்க பாருங்க. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். அதுல நீங்க எல்லாம் அதுக்கு வரீங்க? நான் ஏதோ மண்டையை அடிச்சு உடைச்சிட்டாருன்னு நினைச்சு ஓடி வந்தேன். ஓ, உனக்கு அப்படி வர ஒரு ஆசை இருக்கா? என் ஏஜே அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. என்ன ஏஜே சொல்லுங்க. ஹாசினி என் மனைவி, அவளை நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க ஏஜே. சொல்லுங்க ஏஜே, சொல்லுங்க. ஆஹா, நம்மள மாட்டி விட பாக்குறாளே இவ. எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப கூச்சம்.
விடு, விக்கல் நின்னுச்சுங்கறல. விக்கல் நின்னுச்சு. ஏஜே வந்துருங்க ஏஜே. கடவுளே, ஏஜே வந்துடணும். இன்னைக்கு அவரை மிஸ் பண்ண கூடாது. கடவுளே, மணி 10 ஆயிடுச்சு. ஏஜே வர நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா வந்துருவாரு. ஏஜே வர நேரம் பார்த்து குறுக்க ஏதாவது வண்டி வந்துடுச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அந்த கேப்ல ஏஜே என்ன பாத்துருவாரு. நினைக்கவே சந்தோஷமா இருக்கு. ஏய் பிரவலி, விடு என்ன. ஏய் என்ன காரியம் பண்ற? விடு. நீ எதுக்கு இங்க வந்த? அவர் வந்துட்டாரு, அவரை பார்க்கணும்னா. விடு. அண்ணா என்ன விடு. ஜேஜே அண்ணா விடு. ஜேஜே விடு. சீ. என்ன நீ? நான் 2-3 நாளா பிளான் பண்ணி இன்னைக்கு அவரை பாத்துடலான்னு வெயிட் பண்ணி பார்க்க போற நேரத்துல கரெக்டா வந்து கெடுத்துட்டேன். கெடுக்கல, நல்ல வேளை நான் உன்னை தடுத்தேன். ஏன் தடுத்த? நீ அவசரப்படுற பிரவலி. யாரு? நான் அவசரப்படுறேனா? ஆமா. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இன்னும் கொஞ்ச நாள் தயவு செய்து பொறுமையா இரு. அந்த ஹாஸ்னிய உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளே, இது எதுல போய் முடியும்னு தெரியலையே. பர்வீன் சுல்தானா மாதிரியே இருக்கு. பர்வீன், ஹாய். இந்த ஹாஸ்னி கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். முதல்ல இருந்து போயிடலாம். பர்வீன் ஏன் கூப்பிட போயிட்டே இருக்கா? அறிவு இருக்கா உங்களுக்கு? பார்த்து வர மாட்டீங்களா? ஏதாவது நீங்க பர்வீன் சுல்தானா தானே? ஐயோ சாரி, நான் வேற உங்களை நானே உங்களுக்கு போன் பண்ணும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பக்கத்திலே ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க போய் நம்ம ஒரு காஃபி சாப்பிடலாமா? சாரி, நான் ஏதோ உளறிட்டேன். சாரி. உங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்லைன்னா நான் போறேன். யூ கண்டினியூ. ஹேவ் a nice day. இல்ல இல்ல, நான் வரேன். நான் வரேன். வாங்க. உட்காருங்க. போலாமா? ரெண்டு தோசை. ஓகே சார். 2 வடை, ஒரு காஃபி. ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. நான் தான் எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னனே. ஆமாதான், ஆனா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 2 பேர் வந்திருக்கோம். ஒரே ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்லையா? நம்ம ரெஸ்டாரண்ட் ஓனர், மனசு ஒத்துக்காது. அதனால தான் இவ்வளவு சொன்னேன். எவ்வளவு வசதியானாலும் நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஏஜி. அது என்னமோ தெரியலங்க, அந்த காம்படிஷன்ல உங்களை பார்த்ததுல இருந்து உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருந்தது. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் பொதுவா பொண்ணுங்க கிட்ட பேசவே மாட்டேன். அண்ட் முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட நான் சுத்தமா பேச மாட்டேன்.
உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். ஆமா, உங்களை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேன். பிரியாணி காம்படிஷன்ல பார்த்திருப்பீங்க. இல்ல அதுக்கு முன்னாடில இருந்தே உங்களை தெரியும். வேற எங்கேயோ சந்திச்சிருக்கேன். எங்கன்னா என்னால சொல்ல முடியல. உங்களை நான் எங்கேயோ சந்திச்சிருக்கேன். குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். எங்கேயாவது போய் வேலை பார்த்து சம்பாதிச்சாதான் என்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும். காம்படிஷனுக்கு வந்த அன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் மூட் அவுட் ஆயிட்டேன். இந்த மாதிரி எல்லாம் யாராவது உன் முன்னாடி வந்து நின்னு கஷ்டம்னு சொன்னா உன்னோட மனசு உருகி போயிடும்னு எனக்கு தெரியும் ஏஜி. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணணும். நானு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். 5000 10,000 பணம் கொடுத்து நீங்க என்ன அவமானப்படுத்திட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி அப்படியெல்லாம் இல்ல. ஆனா உங்க வாழ்க்கைக்கு பயன்படுற மாதிரி நான் ஏதாவது ஒரு உதவி செய்யறேன். தேங்க்யூ. நான் தான் வேணும்னு சொன்னனே. பரவாயில்ல, அது அப்படியே இருக்கட்டும். அவரை இன்னும் எனக்கு நெருக்கமா வர வச்சு நான் தான் பிரபலின் அவர்கிட்ட சொல்லுவேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே வேற மாதிரி மாறிடும். நீ இதுக்கும் கவலைப்படாத. நீ எனக்கு ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா தயவு செஞ்சு இப்பவே இந்த விஷயத்துல இருந்து விலகி போயிடு. அர்ச்சனி, ஏய் என்னாச்சு? அர்ச்சனி என்னாச்சு? ஏந்திரி அர்ச்சனி, ஏந்திரி அர்ச்சனி, கண்ணு தர அர்ச்சனி, ஏந்திரி அர்ச்சனி, அர்ச்சனி ஏந்திரி அர்ச்சனி. ஓ ஏந்திரி ஏந்திரி. I love you AJ. ஏய் நிறுத்து. போதும்பா, இதுக்கு மேல நான் தெரிஞ்சுக்க விரும்பல. ஐயோ இல்ல பாட்டி, அந்த 3 பேரும் வந்துதான் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை கெடுத்துட்டாங்களே. உன்னை கெடுக்கிறதுக்காகவே அவளுங்க பிறவி எடுத்திருக்காளுங்க. நம்மள பத்தி தான் ஏதோ பெருமையா பேசுறாங்க போல இருக்கு. அவன் வரும்போது நீ கண்ணை கசக்கணும். என்னன்னு கேப்பான். கண்ணுல ஏதோ தூசி விழுந்துருச்சு, குத்துது கொடையுது, நீ அழுவணும்.
உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்னு ஏஜே தானா உன் வழிக்கு வருவான். உன் பக்கத்துல நெருக்கமா வந்து நிப்பான். நீ அவனை பார்க்க, அவன் உன்னை பார்ப்பான். கண்ணும் கண்ணும் நோக்கியா கொள்ளை கொள்ளும் மாஃபியா. ஐடியா எப்படி? நீங்க இந்த மாதிரி தான் தாத்தாவை அட்டாக் பண்ணுவீங்களோ? அது அப்பப்ப எனக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணிடுவேன். என்னெல்லாம் பண்றா பாத்தியா அந்த கிழவி. பாட்டி பயங்கர கெட்டிக்காரியா இருப்பா போல இருக்கு. ஏஜேவியும் ஹாஸ்னியும் சேர்க்க என்னெல்லாம் பிளான் பண்றான்னு பாரு. இங்க பாரு மாயா, இது நடக்க கூடாது, நடக்கவே நடக்க கூடாது. ஆமாக்கா. சித்ரா நீ ஒரு பக்கம் போ, மாயா நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன். ஓகே. ஆனா தூசி விழுந்தா ஏஜி டாக்டர் கிட்ட போலான்னு தான் சொல்லுவாரு. கட்டியா புடிப்பாரு. பாட்டி ஏதோ பழைய ஐடியாவை சொல்லி கொடுக்கறாங்க. அதெல்லாம் இல்ல, இது பழைய ஐடியாவா இருந்தாலும் ஹாஸ்னி பயங்கரமா டெவலப் பண்ணுவா. அப்படிதானே அவ தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கா. இனிமே நாம விடக்கூடாது, தட்டி தூக்குறோம். ஷோர்க்கா. ஏன் அடிச்சீங்க? கண்ணுல குத்திட்ட. சாரிக்கா. ஏய் புரிஞ்சுங்க பாருங்க, கொஞ்சமாவது சீரியஸா இருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஓகேக்கா. உங்களை வச்சுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு அர்ச்சனா ஆசைப்படுறா. நான் போக மாட்டேன். என்ன துரத்த அவளுக்கு உரிமையும் கிடையாது. உன்னை துரத்த ஆசைப்படுறது நான் இல்ல, ஏஜே தான். நான் ஒன்னும் அப்படி ஆசைப்படல. அவளை முறையா அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். கட்டின பொண்டாட்டிய முறைய வெளியே அனுப்ப ஆசைப்படுற ஆள் நீதான்ப்பா. இல்ல பாட்டி, பிரியறத சண்டை போட்டுதான் பிரியணுமா? அது சுமூகமா பிரியலாம்ல, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். என் மனசெல்லாம் இங்கதான் இருக்கும். ஓ, எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நானே டயர்டா வந்திருக்கேன், என்ன விடுங்க எல்லாரும். ஐயோ அம்மா. ஏய் என்னாச்சு? ஏஜே கண்ணுல ஏதோ விழுந்துருச்சு, வந்து எடுத்து விடுங்க. கண்ணுல விழுந்துச்சா? வலிக்குது. என்னது? கண்ணுல தூசி. அத நான் எடுத்து விடணுமா? அதெல்லாம் முடியாது. அர்ச்சனா நீங்க பண்ணுங்க. ஐயோ, அர்ச்சனா, மாயா, சித்ரா 3 பேரும் வேண்டாம். அங்க கண்ணை குத்திடுவாங்க. பாட்டி நீங்க ஊதி விடுங்க. ஏன்பா, எனக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, ராவுல எப்படி எருமாடு தெரியும்? என்ன போய் அவ கண்ணை ஊத சொல்ற? என்னால முடியாதுப்பா. நீயே அதை எடுத்து விடுப்பா. இது வேறயா? ஏஜே வலிக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து விடுங்க. நீங்க 2 பேரும் கைய பிடிங்க. வாங்க கைய பிடிங்க. நம்பவே முடியாது. நல்ல பொண்டாட்டியால புருஷனோட வாழ்க்கை மணக்குங்கிறாங்களே, அது இதானா? உங்க பாட்டி, எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, இப்படி மணக்கிற அளவுக்கு என்ன வாசனடி போட்ட? பாட்டி, இதெல்லாம் என்னோட கைமணம். ஏன் எங்க காட்டு? மணக்குது மணக்குது. ஐயோ பாட்டி, இப்பெல்லாம் இது மணக்காது. நான் ஏஜேவை நினைச்சுக்கிட்டு சோப்பு போட்டு தேய்ன்னு தேய்ச்சாதான் மணக்கும். என்ன மணக்குது பாட்டி? ஏஜே என் மனசுல நினைச்சுக்கிட்டு அவனை பத்தி நீ பேசும்போது உன் வாயே மணக்குதுடி. என்ன சென்றுனே தெரியல, இந்த மனம் மணக்குது.
அப்பா என்னால தாங்க முடியல. ஏஜே வந்தா சொல்லத்தான் போறேன். யாரு பிரச்சனை பண்றா பாட்டி? நீங்களே சொல்லுங்க. அவங்க கிட்ட கேட்டா அவங்க நாங்க தான் பிரச்சனை பண்றோம்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உனக்கு சப்போர்ட் ஆச்சே. இத பாரு, நான் எல்லா விஷயத்துக்கும் ஹாசினிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏஜே கூட வாழ அவளுக்கு விருப்பம் இருக்கு. அவன் மேல அவளுக்கு அன்பு இருக்கு. ஏஜே இவன் மேல கோவமா இருக்கான். 2 பேரும் சமாதானமாகிட்டா நல்லதுதான். என்னோட வயசுக்கு யோசிக்க முடியுமே தவிர நீ நினைக்கிற மாதிரி ஹாசினிய வெளியே விரட்டிடுன்னு என்னால சொல்ல முடியாது அர்ச்சனா. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நாளைக்கே உனக்கே ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு பொண்ணுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் விடுங்க பாட்டி. இப்போ ஏஜே கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? அர்ச்சனா அவளுக்கு பிடிச்சதை சமைக்கணும்னு சொல்றா, ஹாசினி இவளுக்கு பிடிச்சதை சமைக்கணும்னு சொல்றான்னு ஏஜே கிட்ட நான் அப்படியே சொல்லுவேன். ஓ, மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன நடக்குது இப்போ? வாப்பா, உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனையெல்லாம் நீ கொஞ்சம் கேளுப்பா. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்போது இந்த வீட்டுல சும்மா இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் விரதம் இருக்கேன், அது தெரிஞ்சும் நான்வெஜ் சமைக்கணும்னு அர்ச்சனா சொல்றா. நான் சிவனுக்கு தான் விரதம் இருக்கேன், பிரதோஷ விரதம். என் புருஷன் நல்லா இருக்கணும்னு. நீங்க லெமன் ரைஸ் பண்ணி கொடுங்க, நான் அதை ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடுவேன். நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேன் ஏஜே. ப்ளீஸ் ஏஜே. நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு உண்மையிலே லெமன் ரைஸ் பண்ண தெரியாதா? தெரியாது. ஏன் இவ்வளவு கேவலமா போய் சொல்றேன்? ஆஹா, உங்க அளவுக்கு பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். இத போய்ங்கிறீங்க. நல்ல ஐஸ் வை. சரி, ஒண்ணும் இல்ல, சிம்பிளான விஷயம் தான். கொஞ்சம் ரைஸ் பாயில் பண்ணிக்கோ, கொஞ்சம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோ, அண்ட் முந்திரி பருப்பை நல்லா வறுத்தெடுத்து அதை ரைஸ்ல சேர்த்துக்கோ, அண்ட் கருவேப்பிலையும் கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுத்தெடுத்து தாளிச்சு கொட்டினா முடிஞ்சது, லெமன் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ். நானே போய் லெமன் ரைஸை இப்பவே பண்ணிடுறேன். ஏய், சரி, அப்போ எங்களுக்கு சிக்கன் பண்ணி தர மாட்டீங்களா? இன்னைக்கு லெமன் ரைஸ் தான், எல்லாரும் சாப்பிடலாம். வேற யாராவது கிச்சனுக்குள்ள வந்து சிக்கன் சமைக்கிறேன் மட்டன் சமைக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான், ஹாசினி டென்ஷன் ஆயிடுவா. ஓ, குளிக்கிறீங்களா மச்சான்? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். எதுக்கு இங்க இருக்க? என்ன என்னது அது? ஒண்ணும் இல்லையே. காட்டு. ஒண்ணும் இல்ல. என்ன வச்சிருக்க பின்னாடி? அதுவா, காலங்காத்தால பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சேன். விடு விடு, நான் கேட்டேனா? என் தலையை தோட்டணும் கேட்டேனா உன்ன? உங்க தலைய தோட்டணும்னு எனக்கு ஆசையா இருந்தது. நான் என்ன குழந்தையா? குழந்தை தானே, அதுக்கு இன்னும் 8 மாசம் 12 நாள் இருக்கு. என்ன சொல்ற? குழந்தை தானே, அதுக்கு இன்னும் 8 மாசம் 12 நாள் இருக்குன்னு சொன்னேன். என்ன பாக்குறீங்க? இத பாரு, நீ உண்மை சொல்றியா? ஹாசினி, குழந்தைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. குழந்தைங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் தான், நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. கொஞ்சம் கூட நல்லா இல்ல சொல்லிட்டேன். வெயிட் பண்ணு, நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம். எதுக்கு? அதான் நீ சொன்னியே, அதுக்குதான்.
நான் சொல்றத நம்பாம டாக்டர் சொன்னதான் நம்புவீங்களா? இத பாரு, நீ என்கிட்ட நிறைய நடிச்சிட்ட. இந்த விஷயத்துல போய் சொல்லாத. இந்த விஷயத்துல நீ போய் சொன்னா உன் மேல எனக்கு இருந்த அன்பு எல்லாம் சுத்தமா போயிடும். அப்போ என் மேல அன்பா இருக்கீங்க அப்படிதானே? நான் எல்லார் மேலயும் அன்பா தான் இருக்கேன். நீ டாபிக்க மாத்தாத. நான் யார் மேலும் கோவப்பட மாட்டேன், உன்னை தவிர. அப்போ பிரபலி மேல? இப்ப எதுக்கு அவளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ? அவளை நினைச்சு நான் எவ்வளவு குழம்பி போயிருக்கேன் தெரியுமா? அவளை எங்க இருக்கான்னு கூட தெரியல. ஆனா அவ இருக்கான்னு என் மனசு சொல்லுது. அவ என்ன பாக்குற மாதிரி, நான் அவளை பாக்குற மாதிரி என் கனவுல எல்லாம் வருது. நான் அந்த டென்ஷன்ல இருக்கும்போது மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேனே. அப்போ உங்களை டாக்டர் கார்த்திகேயன் இந்த ரெபல் கிட்ட கூட்டிட்டு போகணும். நல்ல மனோதத்துவ டாக்டர். கனவுங்கிறீங்க, பிரபலி வரான்னு சொல்றீங்க, பயமா இருக்குன்னு வேற சொல்றீங்க. ஓ, உங்களை ஒண்ணு கேக்குறேன், பிரபலி உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? ஓ ஹாசினி, ஏன் காலையில இருந்து குண்டு குண்டா போட்டுட்டு இருக்கேன் என் மேல? ஐயோ, நான் ஜாலியா தான் பேசிட்டு இருக்கேன். நீ கன்சீவா இருக்கேன்னு சொன்னது ஜாலிக்கு தானே? அது உண்மை இல்ல தானே? அப்படி சொல்லி உங்களை டென்ஷன் பண்றது எனக்கு ஜாலியா இருக்கு. நீ உண்மை சொல்லு, நீ கன்சீவ் ஆகல? கன்சீவ் ஆகல? வெயிட் பண்ணுங்க, 8 மாசம் 12 நாள். ஏய், என்ன பாக்குற? உங்க சட்டையில ஒரு பட்டன் இல்ல. அந்த பட்டன் போடாம இருந்தா சட்டை அழகா இருக்காது. ஏய், போ போ. நீ என்ன ஊசியால குத்துன, நான் கத்துனேன். இப்ப எதுக்கு கட்டி பிடிக்கிற நீ? கொஞ்சம் அப்படியே இருங்க. ஏய், போ போ. நீ என்ன ஊசியால குத்துன, நான் கத்துனேன். இப்ப எதுக்கு கட்டி பிடிக்கிற நீ? குத்திக்கிச்சா? ரத்தம். ஊசியால குத்துனா ரத்தம் வராம என்ன தக்காளி சட்னியா வரும்? சாரி சாரி சாரி. சாரியா சாரி. சரி கேளு, உண்மையிலேயே ஆமா, 8 மாசம் 12 நாள் வெயிட் பண்ணுங்க சார். எத்தனை நாளைக்கு தான் நீ நானும் இப்படி யாருக்கும் தெரியாம சந்திச்சு ஏஜே பத்தியும் ஹாஸ்னி பத்தியும் பேசிட்டு இருக்க போறோம்? ஏதாவது செய்யணும், பெருசா செய்யணும். ஒரே அடியில அவ விழணும். ஹாசினிய வீட்டை விட்டு துரத்தணும். கரெக்டா பேசின அர்ச்சனா, இததான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். ஒரே அடியா அடிச்சிடலாமா? என்ன ஷாக் ஆகி பாக்குற?
இதை எப்படியாவது பால்லயோ காஃபிலயோ இல்ல ஜூஸ்லயோ கலந்து ஹாசினிக்கு கொடுத்துரு. நீ செய்யாதத இது செய்யும். என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆகுது? இதுதான் வழினா இது செஞ்சுதானே ஆகும். இந்த முறை நாம ஜெயிக்கணும். ஹாசினிய முடிச்சிட்டு நாம ஜெயிச்சிட்டோன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நிச்சயமா நடக்கும் விக்ரம். That's it, Archana.